பெஹல்காம் தாக்குதல் நடக்கப் போவது மத்திய அரசுக்கு முன்னரே தெரியும் என மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாரதிராஜா. கண்டிப்பாக இன்று ராஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய போது மல்லிகார்ஜுன கார்கே இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதாவது தீவிரவாத தாக்குதல் நடக்கப் போவது மத்திய அரசுக்கு முன்பே தெரியும். குறிப்பாக 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு அமைப்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு தாக்குதல் தொடர்பான தகவலை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் அவர் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவரது உயிருக்கு கொடுக்கும் அதே மதிப்பை சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஏன் கொடுக்கவில்லை, ஏன் பாதுகாப்பை காஷ்மீரில் பலப்படுத்தவில்லை? அங்கு துணை ராணுவ படையினர் இருக்கிறார்கள், எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்கிறார்கள், ராணுவம் இருக்கிறது, இதையெல்லாம் உஷார்படுத்தி இருக்கலாமே, அதை ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை அவர் வைத்து என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. குற்றச்சாட்டாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் தீவிரவாத நடவடிக்கையை பொறுத்த மட்டில் எப்போதும் காங்கிரஸ் கட்சி தீவிரவாதத்திற்கு எதிராக உள்ளது. அரசு எடுக்கும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நாங்கள் துணை நிற்போம் தீவிரவாதத்திற்கு எதிராக. இந்த தாக்குதல் நடந்த பிறகு கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய போது அரசு எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதெல்லாம் தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக புலனாய்வு அமைப்பு தகவல் கொடுத்த பின்னரும் பிரதமர் அவர்கள் அலட்சியமாக இருந்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.